அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி முள்ளு சாம்பார். நான் பெஸ்ட்டு கிச்சனில் இன்றைக்கி முள்ளு சாம்பார். எங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லை, எனக்கும் உடம்பு சரியில்லை, அதனால் ரொம்ப நாள் போடலை. இப்போ போடுறோம், பாருங்கள் எப்படி செய்யலாம். இப்போ முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்குவோம், சட்டியை வைப்போம். சட்டி காயிட்டும். சட்டி கொஞ்சம் காய்ஞ்சி வரட்டும். இப்போ சட்டி காய்ஞ்சிடுச்சு. கொஞ்சோண்டு சாதா நெய் ஒரு கரண்டி, தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய், காஞ்சிச்சு. இப்போ இதில் பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை ஒரு 2 தக்காளி, ஒரு சின்ன வெங்காயத்தில் ஒரு 4 வெங்காயம், இஞ்சி பூண்டு, பட்டை, 6 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, அதை ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம். அடுத்தது வெங்காயம், வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்குவோம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, தக்காளி போட்டு கொஞ்சம் தீவிரம் வதங்கி வரட்டும். வதங்கி வரட்டும். இப்போ வதங்கி வந்துச்சு. ஒரு ஸ்பூனு மஞ்சள், 1 ஸ்பூன் மஞ்சள், 1.5 ஸ்பூனு பெருஞ்சீரகம், சோம்பு பொடி, ஒன்றரை ஸ்பூனு சீரகம். கை ஆறுது. அடுத்தது மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூனு, அப்புறம் மட்டன் மசாலா அது ஒரு 1.5. கிண்டி விடுவோம். இதுமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு, சின்ன முருங்கைக்காய் 2 முருங்கைக்காய், மாங்காயில் பாதி மாங்காய் போட்டு கொஞ்சம் வேகட்டும். இப்போ கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள்,
இப்போ முள் வேக வச்சு என்ன வச்சுருக்கிறேன். இப்போ அதை போட்டு அதில் இது பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் நேரம் கிண்டி விடுவோம். இது மாதிரி நான் போட்ட மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதே வந்து என் சமையல். எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கால் வலி, முதுவலி. எனக்கு காலில் என்ன ஆச்சுன்னு தெரில. திடீர்னு ஆப்ரேஷன் பண்ணி 3 வாட்டி அரைச்சி எடுத்து எங்கேயும் போக முடியாமல் வீட்டில் தான் இருக்கிறேன். நின்றுக்கிட்டு வேலை செய்ய முடியாது எனக்கு என்ன. அதனால் அவங்க கொஞ்சம் வெளியில் போய்க்கிறாங்க. இது வந்து பருப்பு வேக வச்சிருக்கிறேன். இது வந்து தோரப்பருப்பும் மைசூர் பருப்பும் இது ரெண்டும் சேர்ந்து வேக வச்சு வச்சிருக்கிறேன் என்ன. இப்போ இதையும் அதில் ஊற்றுவோம். கொஞ்சம் கலரி விடுவோம் கிண்டி. இதால் ஒரு 1.5 செம்பு தண்ணி. ஒன்றரை செம்பு தண்ணி. நல்லா கிளறி வைப்போம். இப்போ மூடியை போட்டு வைப்போம். நல்லா கொதிச்சு வரட்டும். மூடியை போட்டுருவோம். இப்போ வாங்க மூடியை திறந்து பார்ப்போம். பாருங்க, மசாலா எல்லாம் வெந்து போச்சு. ஏற்கனவே முள் வேக வச்சுருக்குறோம், பருப்பு வேக வச்சுருக்குறோம், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் வெந்து போச்சு. இப்போது ஒரு 1/4 மூடி தேங்காய் அதெல்லாம் அரைச்சி ஊற்றுவோம். தேங்காய் திருவி தான் வச்சுருந்தேன், அதை தான் அரைச்சி ஊற்றுறோம். கொஞ்சோண்டு அலசி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். இப்போது புதினா, கொத்தமல்லி கழுவி வச்சிருக்கு, அதையும் போடுவோம். போட்டு ஒரு கிண்டுவோம். மசாலா எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பார்த்துட்டு கமெண்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க.
சப்ஸ்கிரைப் கொடுங்க, பெல்லு கனெக்டை கொடுங்க, எங்களுக்கு நல்லா ஆதரவு கொடுங்க. நாங்கள் கொஞ்சம் கஷ்டவாளி. ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து எங்கள் சேனலை யாரோ தேடிட்டாங்க. என்ன அப்புறம் எங்கள் பேரனை விட்டு அது எல்லாத்தையும் எடுத்தோம். எங்களுக்கு தயவுசெய்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் அதை மூடி வைப்போம். இப்போ ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். மசாலா பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்து போச்சு. நீங்களும் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எங்கள் சேனலுக்கு. மூடி போட்டு அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். பார்ப்போம். பாருங்கள், மசாலா ஒரு அழகாக இதாகிடுச்சுன்னு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எங்கள் சேனலுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். மூடியை போட்டு அவ்வளோதான்.